இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக இந்து தம்பதியினரை நியமித்து மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அனுமதி மறுத்த மதுரை மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து இந்து தம்பதியினரை சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமித்து மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தாங்கள் தத்தெடுத்து வளர்க்கும் இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக தங்களை நியமிக்க கோரிய மனுவை நிராகரித்த மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமிக்க அனுமதி கோரிய வழக்கினை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கே ராமகிருஷ்ணன் அமர்வு மனுதாரருக்கு 2012ஆம் ஆண்டு திருமணமாகி குழந்தை இல்லாத நிலையில் தத்தெடுக்க முடிவு செய்துள்ளனர். அருகில் வசித்து வருபவருக்கு 3 குழந்தைகள் இருந்த நிலையில் வறுமையால் அனைத்து குழந்தைகளையும் பராமரிக்க முடியாத நிலையில் இருந்ததால் 3வது பெண் குழந்தையை மனுதாரரும் அவரது மனைவியும் தத்தெடுக்க முடிவு செய்தனர். மனுதாரர் இந்த மதத்தை இந்து மதத்தை சார்ந்தவர், குழந்தை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். பெண் குழந்தை என்பதால் தத்தெடுத்தவர்கள் இருவரும் அந்நியராக இருப்பதாலும் குடும்ப நல நீதிமன்றத்தில் அனுமதி வழங்க மறுத்துள்ளனர். இந்த வழக்கை பொறுத்தவரை குழந்தையின் இயற்கையான தாய் குழந்தையை தத்து கொடுக்க முழுமையாக சம்மதம் வழங்கியுள்ளார். குழந்தையும் மனுதாரரை அப்பா, அவரது மனைவியை அம்மா என்றும் அழைக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் மதசார்பற்றது. எனவே எந்த மதத்தை சேர்ந்தவர் சிறுவரின் பாதுகாவலராக நியமிக்கப்பட முடியும். குழந்தையின் நலன் மிக முக்கியமானது. இந்த வழக்கில் மேல்முறையீட்டாளர் அவரது மனைவியும் குழந்தை உண்மையாக வளர்த்து வருவதும் குழந்தையும் அவர்களை ஏற்றுக்கொண்டதும் உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே மேல்முறையீட்டாளர் சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமிக்கப்படுகிறார். மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.